வாழ்க வளமுடன். இப்போ போன 2 ஜாதகத்தில் ராகு கேது 1, 2, 7, 8ல் இருந்தால் என்ன தோஷன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்ததாக திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இது பையனுக்கு பார்த்திங்கன்னா 35 வயசு ஆகுது. இப்போ திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ராகு சந்திர தசையில் ராகு புத்தி, அதுக்கு முன்னாடி செவ்வாய் புத்தி. செவ்வாய் புத்தி பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு சாதகமாக இருக்குது. ராகு புத்தி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்துலேயும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்கணும். 2020 அக்டோபரில் எப்படி இருக்குதுன்ட்டு தசாபுத்தி பெண்ணோட இதில் பார்த்திங்கன்னா 2020 அதுலேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய் புத்தி ராகு புத்தி அடுத்தது. இந்த செவ்வாய் புத்தி 2 பேர்த்தையுமே பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும். அதனால் காதல் திருமணத்துக்கு அது சப்போர்ட் பண்ணியிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 10க்கு எத்தனை பொருத்தம்னு பார்ப்போம். அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதுக்கப்புறம் கட்டத்தில் பார்க்குறோம். லக்னம் 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 6ல் மறைஞ்சிக்கிறாரு, சுக்கிரன் 6ல் மறைஞ்சிக்கிறாருன்ட்டு பாரம்பரியத்தை சொல்கிறது. 7ஆம் அதிபதி சனி ராகு கேது செவ்வாயில் இருந்தால் லக்னத்தில் இருந்தால் தோஷம், 7ல் இருந்தால் தோஷம், திருமண வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை அப்படின்ட்டு பாரம்பரியத்தை சொல்கிறது. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வாழ்க்கைக்கு. இப்போ திருமண பொருத்தம்ன்றது பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். 7ஆம் பாவம் குடும்பத்தில் 2 பேரும் தாம்பத்திய சுகத்தை கொடுக்குறது அந்த 7ஆம் பாவம் தான். ஆண்களாக இருந்தால் சுக்கிரனும், பெண்ணால் இருந்தால் செவ்வாயும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவருக்கு ஏன் டிலே மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சுக்கிரன் கொஞ்சம் கெட்டுக்கிறதுனால டிலே மேரேஜ், பொண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால சீக்கிரமாக மேரேஜ். அதே மாதிரி லக்னமும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், உடல் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய கிரகங்கள் 6, 8, 12 இருந்தால் தான் பிரச்சனை வரும், இல்லாட்டினா பிரச்சனை வராது. அதுவும் தசாபத்திகள் வரணும். லக்ன கொடுப்பனைன்றது உடல் ஆரோக்கியம், குணம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது. அதுக்கப்புறம் குழந்தை பிறப்புக்கு குருவும் 5ஆம் பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். குருவும் 5ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா தாம்பத்திய சுகம் நல்லாயிருக்கும், குழந்தை பிறப்புக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. 9ஆம் பாவம் இறையருள், காடு கிஃப்ட்டு, மன ஒற்றுமையெல்லாம் பார்க்குது. 11ஆம் பாவம் மன நிறைவு, இன கவர்ச்சி 2 பேர்த்துக்கு இருக்குதான்னு பார்க்குறது. அப்புறம் நடக்கிற தசாபுத்தி 2 பேர்த்துக்கு என்ன தசாபுத்திகள் ஓடுது, தசாபுத்தி எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு பார்க்குறது. இப்போ பார்த்திங்கன்னா 6, 8, 12 எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த டைமில் திருமணம் நடக்காது. 5, 7, 11 எந்தெந்த கிரகங்களோ அது நேரத்தில் திருமணத்துக்கான சாதகங்களாம் வரும். இப்போ ஓட்டுக்கிற தசாபுத்திகள்லாம் எப்படி ஓட்டுக்குதுன்ட்டு கேபி முறையில் நம்ம பார்த்தோம்னா துல்லியமான பலன்களை எடுத்து எந்த நேரத்தில் திருமணம் நடக்கும், திருமண பொருத்தம் எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகுன்றது துல்லியமாக பார்த்து சொல்ல முடியும். அதனால் கேபி முறையில் ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணம் எப்போ நடக்கும், திருமண பொருத்தம் எப்போ பண்ணலான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.